இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். டைட்டானிக் கப்பல் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிப்பாறையின் மீது மோதி மூழ்கி போனது அனைவருக்கும் தெரிந்ததே. அதில் ஏராளமான செல்வந்தர்கள் பயணித்தனர். ஆனால் அந்த சோக சம்பவம் நேரிட்ட போது யாருக்கும் தங்கள் செல்வம் ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. அந்த கப்பலில் 11 கோடீஸ்வரர்கள் பயணம் செய்தார்கள். அவர்களுடைய மொத்த சொத்துக்கள் ஏறக்குறைய 200 மில்லியன் டாலர்கள் என கணக்கிட்டனர். அவர்கள் இருந்த சூழ்நிலையில் அவர்களில் யாருக்கும் பணம் முக்கியமானதாக தோன்றவில்லை. அந்த கப்பலில் இருந்து தப்பியவர்களில் ஒருவரான மேஜர் ஆர்தர் காட்ஃப்ரே பியூச்சன் ஆஃப் டொராண்டோ என்பவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார். கப்பலில் தன்னுடைய லாக்கரில் 3 லட்சம் டாலர்கள் பணமாகவும் மற்றும் நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் வைத்திருந்தார். கப்பல் மூழ்க தொடங்கும் போது அவர் அந்த பணத்தையும் செல்வத்தையும் எடுக்க திரும்பினார். ஆனால் அடுத்த வினாடி பணத்தை எடுக்க போனவர் 3 ஆரஞ்சு பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்பினார். அந்த நேரத்தில் பணத்தை எடுப்பது பரிகாசமாக தோன்றியது என்று அவர் பின்னர் கூறினார். அந்த நேரத்தில் உயிரை காட்டிலும் அந்த பணம் அவருக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. ஆம், என கருமையானவர்களே, இன்று அநேகருடைய வாழ்வின் நோக்கம் பணம் சம்பாதிக்க வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதே. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து கூறினார். எந்த மனிதருக்கும் அவர்கள் மனதை ஐஸ்வர்யத்தின் மேல் வைத்திருந்தால் அது அவர்களுக்கு ஒருபோதும் ஜீவன் அல்ல. பணமே தேவையில்லை என்று வேதம் கூறவில்லை, ஆனால் பண ஆசை கூடாதென்றுதான் வேதம் கூறுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. இருப்பதை வைத்து திருப்தியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பண கஷ்டமே இருக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பணத்தை பற்றிய கவலையிலேயே மூழ்கிவிட மாட்டார்கள். உதாரணமாக, அவர்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக அப்போஸ்தலனாகிய பவுலை போல, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்ற வசனத்திற்கேற்ப நடந்து கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, பரலோகம் செல்ல கிருபையை சம்பாதியுங்கள், ஜெபியுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர கர்த்தாவே. பண ஆசை எடுத்து போட்டு கர்த்தாவே அப்பா இருப்பது போதுமென்று கர்த்தாவே எண்ணத்தக்கதாக போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, மற்றவர்களை பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தாவே சந்தோஷத்தோடு அனுபவிப்பதற்குரிய அனுகிரகத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.